எனக்கு தெரியல, மம்மி தெரியும். மம்மி வேணாம்டா, இங்க வேணாம். மம்மி சொல்லுங்க, ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும். என்ன விஷயம்? உட்காரு, சொல்றேன். உன்னை சின்ன வயசுல விளையாடுறதுக்கு இங்கதான் கூட்டிட்டு வருவேன். நீ புறாக்களை துரத்திண்டு பிடிச்சிட்டு கீழே விழுந்து திருப்பி எழுந்து திருப்பி அதுக்குள்ள துரத்திண்டு இப்படி விளையாடிட்டு இருக்க. அதெல்லாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை. எதுக்கு அதெல்லாம் பேசிட்டு? நீங்க ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணும்னீங்களா? ஃபர்ஸ்ட் அது என்னன்னு சொல்லுங்க. அதெல்லாம் நேற்று நடந்த மாதிரி இன்னும் என் கண்ணுக்குள்ளேயே நிற்குது. நீ பசியா இருப்பேன்னு நினைச்சேன், அதனாலதான் சாப்பிட்றதுக்கு கொண்டு வந்தேன். சாப்பிடுப்பா. நான் ஒன்றும் சாப்பிட்றதுக்காக வரல. நீங்க ஏதோ விஷயம் ஏதோ பேசணும்னு சொன்னீங்களா? ஃபர்ஸ்ட் அது என்னன்னு சொல்லுங்க. நான் ஊரை விட்டு போறேன். உங்க அம்மாவோட சொந்த ஊரு. ஏன்? எதுக்கு? பெரிய வீடா இருக்கு, நிறைய ரூம்ஸ் இருக்கு. ஆனா நான் ரொம்ப தனிமையா ஃபீல் பண்ணேன். இது முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல. சொல்லியிருந்த நீ கேட்டிருக்கியா? நீ சின்ன பொருள் தான் கொடுக்குற, அதுக்கே அவன் எவ்வளவு சந்தோஷப்படுறான் பாரு. நீங்க எப்பயுமே எங்களை விட்டு தூரமாக தான் இருந்திருக்கீங்க. அம்மா இறக்கிறதுக்கு முன்னாடில இருந்தே. உண்மையிலேயே எனக்கு தெரியல அம்மா இல்லாத குழந்தைய எப்படி வளர்க்கணும். அதுக்காக தான் நான் ஓடி ஓடி உழைச்சேன். அதனால தான் உன்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். எனக்கு சம்பாதிக்கிற ஒரு மனுஷனை விட எனக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க ஒரு அப்பா தான் தேவை. நான் இன்னைக்கு கஷ்டப்பட்டதுனால தான்ப்பா இன்னைக்கு உன் ஃபேமிலியோட நீ சந்தோஷமா இருக்க. நான் என் கையால சமைச்சு கொடுக்கறது இதுதான் கடைசியா இருக்கும்பா.
யாரும்மா சமைச்சது? யார் பண்ணா என்னப்பா, சாப்பிடு.